வணக்கம் மக்களே. இன்று ஆபரண தங்கத்தினுடைய விலை 2200 ரூபாய் உயர்ந்து இன்னைக்கு 74,320 ரூபான்ற ஒரு புதிய உச்சத்தை தொட்டிருக்கு. ஏன் எந்த ரீசன் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். டில் 1950s ஆரம்பித்து இப்போ வரலாம் கோல்டு ரேட் எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது, இதனால் என்ன பாதிப்பு இருக்குன்றதை பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரலாம் பாருங்கள். இந்த அனாலிசிஸ் 1950லேருந்து எடுத்துப்போம். சுதந்திரம் கிடச்ச பிறகு 1950s கோல்டு ரேட் அந்த அளவுக்கு நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. அப்போ ரீஸ் 1.75 மட்டும்தான் இருந்துச்சு. இந்த காலகட்டத்தில் பொன் விலை அதிகம் ஏறவில்லை. ஏன் அப்படின்னா இந்தியாவுடைய பொருளாதார ரீதியாக ரொம்பவே வளர்ச்சி பெறும் நிலைமையில் இருந்தது. 1970s சர்வதேச அளவில் பொருளாதார மாறுபாடுகள், எண்ணெய் நெருக்கடி, ஸோ இதனால் பொன் விலை அந்தளவுக்கு உயரலை அப்படின்னு சொல்லலாம். 1950s 1970s வரலுமே அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. 1980s கிட்டத்தட்ட ஒரு கிராம் பொன் விலை அப்படியே 1.75 1300 அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ அந்த டைமில் அந்த ஆட்சி காலம் ரொம்பவே ஒரு நெருக்கடியான ஆட்சி காலம். அப்போ டியூரிங் தட் டைம் அப்போ அப்படி இருந்தும் 1300 ருபீஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். 1990s 1991 இந்தியாவுடைய பொருளாதாரம் திறந்து விட்டது அப்படின்னு சொல்லலாம். இதனால் ரூபாயின் மதிப்பு குறையும் போது பொன் விலை மெதுவாக உயர தொடங்கியது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 1999 ஒரு கிராம் பொன் 4200க்கு விற்கப்பட்டது. ஸோ கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அப்போவே தெரிஞ்சுக்கிட்டாங்க பீப்புள்ஸ் பொன் விலை எப்படி இருந்தாலும் உயர போகுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பொண்ணை சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. தங்கம் ரொம்பவே முக்கியன்ற ஒரு கருதப்படுறாங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, உலகத்திலே சீனா கருத்தபடி இந்தியா தான் அதிகமான தங்கத்தை சேர்த்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு அனாலிசிஸ் சொல்லியிருக்காங்க. பட் தங்கம் சுரங்கம் இந்தியாவில் அந்த அளவுக்கு இல்லைனாலுமே தங்கம் வைத்திருப்பவர்கள் எண்ணிக்கை இந்தியாவில் மிகவும் அதிகம். 2000s இந்த காலகட்டம் பொன் விலைக்கான திருப்பு முனையாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். 2008 உலகம் அடங்கி நிதி சிக்கல் அப்போ ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. அப்போ மக்கள் தங்கத்தில் அதிக முதலீடு செய்தனர் அப்படின்னு சொல்கிறாங்க. 2010 கிட்டத்தட்ட 18,000 கடந்தது. ஒரு கிராமோட பொண்ணோட விலை 18,000 கடந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ 2010 2013 வரலாம் 30,000 அடர் ஆயிடுச்சு. 2019 38,000க்கு வந்தது. இப்போது 2020 2024 வரலும் ஏகப்பட்ட மாற்றங்கள் நடந்தது. எல்லாருக்குமே தெரியும் 2020 ஒரு கோவிட் காலகட்டம். அப்போது கொரோனா காலத்தில் தங்கம் பாதுகாப்பான முதலீடாக விளங்கியது அப்படின்னு சொல்லலாம். 2020 ஒரு கிராமோட விலை வெறும் 50,000 ரூபாய் மட்டுமே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். 2024 பொன் விலை 65,000 70,000 ரூபாயாக சென்றது. தற்போது இது 74,000 புதிய உச்சம் தொட்டிருக்கு. இதனால் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, மேலும் பொன் விலை உயரக்கூடும் அப்படின்றது. இதுக்கிடையில் ரீசெண்டாக 6 months பிஃபோர் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பதவி ஏற்றதுனால அவர் முன்னுக்கு பின் முரணான சில கருத்துக்கள் வைக்கிறதுனால பொன் விலை உயருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் முடிவாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்களும் கோல்டில் சேர்த்து வைங்க, இது வருங்காலத்தில் மிகவும் உயரக்கூடும், இதனால் உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபார் மோர் அப்டேட்ஸ் ஸ்டே டியூன்ட்.